நான் பாட்டு பண்ணா எல்லாம் கை தட்டணும். லூசு பாடும்போது கை தட்டுங்க. பாடுற கை தட்டுங்க. லூசுனாவ கத்த போகுது. நல்ல பாட்டு பாடு. பாட்டு பாடுமா? தென்னமர தோப்புக்குள்ள பாட்டு பாடு. பாட்டா? தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே மயிலே என்னை தேடி வந்து கேட்டு குயிலே மயிலே தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே மயிலே முதல்ல இவனை குத்தி சாவடி. உங்களை பெத்த வளர்த்தது இவன் தாவணும் முதல்ல. இந்த பாட்டு மனாடா, இந்த பாட்டு பானா எனக்கு காக்கா வலிப்பு வந்துடும். பாட்டுக்கு காக்கா வலிப்பு எதுவும் சம்பந்தம் இருக்கு? ஐயோ எனக்கு நிறைய வரும்டா. நான் நிறைய வரும் காக்கா வலிப்பு. சரி வாங்க, இந்த பாட்டு வேணாம், வேற ஒரு பாட்டு பாடு. வேற என்ன பாட்டு பாடுற? ராசாத்தி ஒண்ணு பாடணுமா? சூரியமால அந்த பொலியா தேங்கன்னா ஓடி போட்டு இப்படி கட்டி போறி தாம்பு இந்த கயிறாவுக்கு கட்டி போட்டுருக்கோம். நீ கட்டி மாதிரி உனக்கு புடி நம்ம பாட்டு பண்ணாலும் ஓடி போறோம். என்ன பாட்டு சொன்ன? ராசாத்தி ஒண்ணு. எவடா மைக் ஆஃப் பண்ணுங்க. இரு வர. நம்ம சுவிட்ச் போடுப்பா. என்ன கைங்க? எதுக்கு நீ ஆஃப் பண்ணி போறீங்க? ஏய் ஐயோ வச்சல் முதல்ல அவனுக்கு. நான் கம்பறேன். ஏண்டா அடிக்கடி அவர் ஆஃப் பண்ணி போறாரு. நான் மட்டும் கரெக்ட் லூஸ் பண்ணி. நவுந்து உட்காருங்க. அவர்மா என்ன நவுந்து உட்காருங்க. நீதான் இப்ப சுவிட்சே போட்ட, நான் பார்த்தேன். நீதான் இப்ப சுவிட்ச்ல கை வச்சு சுவிட்சே போட்ட. என்னது? நான் அந்த மாதிரி பேசாதனா. உன் தொழில் நீ பாக்கும்போது எங்க தொழில் நாங்க பாப்போம். நீ சொல்லி அளவுக்கு நாங்க பாக்குற அளவுக்கு நாங்க உன் முட்டாள் கிடையாதுடா. ஏடா அப்படி பண்ற? உருளா ஆடி போய் நானடா அப்புறமா பாருங்க. என்ன பாட்டா? அப்பா எதுக்கு கூப்பிட்டாரு கேளு. அப்பா கூப்பிட்டாரா? அப்பா நீ எதுக்குடா என்ன கூப்பிட்ட? எது ஓடிங்கடா? டேய் பாத்தியா எங்க அப்பா கல்யாணம்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சுடா சைலே. ஆமாடா கல்யாணம்னு சொன்னோனே எனக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சுடா. சரி இப்ப என்ன? இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு போணும். காஞ்சிபுரம்லடா ஈரசௌரிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம். பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போயா விக்கிறோம் மட்டுமே பேசலாம் பாரு. காஞ்சிபுரத்துக்கு போணும். நிறைய பட்டு புடவை வாங்கணும். 10 புடவையா? 10 புடவை வாங்கி உனக்கு சுத்தனா கூட பத்தாதுடா. இன்னொரு 5 புடவை சேர்த்துக்கோ. பட்டு புடவை வாங்கணும். நிறைய நகைலாம் வாங்கணும். கூட ஒரு பாண்டு பேப்பர் எடுத்துன்னு வரணும். எதுக்கு? எங்க அப்பா சொத்தெல்லாம் எழுதி எடுத்துட்டு போவோம். எழுதி வச்சுட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வச்சிருவேன். ஏய் எங்க அப்பா யாரு தெரியுமா? பேர் அரசர்கள். ஆமாண்டா. எங்களுக்கு எத்தனை நாடு சொந்த இருக்கு தெரியுமா? 56 நாடு. 56 நாட்டுக்கு நான் ஒரே வாரிசுடா. அப்ப இது யாருடா? அரியப்ப தங்கச்சி போயது. அப்படியா? ஆமா. லூசா அலையாது. உங்க கல்யாணம் யாருக்கு? எனக்கு தான் கல்யாணம். ஏய் வைக்கால போய் யாருக்குடா? அப்பா மகளே நீ கல்யாணம்னு சொன்னல்ல? ஆமா. எனக்கு தானப்பா கல்யாணம். எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைடானா தேடப்படா. உன்னை எத்தனை வாட்டி நீ கல்யாணம் பண்ணிப்ப? போனா கூட போட்டு உர்றி. மகளே உனக்கு நான் திருமணம் செய்யணும்ல? எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னா நான் ஒரு ஆளுக்கு பாது கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? என்னத்து சொல்ற கேளுமா? என்னத்துக்குடா? ஒரு ஆளை நின்று பாது பூச்சி கொடுக்க முடியாதுமா? அதனால தான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா? ஆமாமா. நல்ல யோசனை தான். என்னடா? என்ன இப்போ நாளைக்கு கல்யாணம் நடக்குது வச்சுக்க. அட நடக்குதோ நடக்காது போதும். நடக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிற? அப்படிலாம் கிடையாதுமா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா உனக்கு அம்மா கிடையாது. ஆமா. அப்பா மட்டும் தான் இருக்காரு. அவர் தனியா ஒரு ஆள் நின்னு பாதை பூச்சி கொடுக்க கூடாது. ஒரு ஆள் கூட கூடாதா? ஆமா. சரி. அதனால முதல்ல அவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கினு சீந்து பேரு பாந்தி பேதி வந்து உன்னை தூக்கி போலையாடா அந்த கப்பல்ல. சந்தியம் பதிமா நின்னு உனக்கு பாதை பூச்சி கொடுக்கலாம். இது ஒரு நல்ல யோசனை தான் அது. அப்படியா? அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப பொண்ணு யாரு? என் தங்கச்சி மகள் ஜீவா. யாரு? தங்கச்சி மகள் ஜீவா. அட பாருங்க அங்க ஏற்கனவே 2 பேர்
இருப்பிக்கிட்டே இருப்பான்டா. இதுல அட்ரா ஒரே வாட்டி இருமல் நின்னுடா. தங்கமான பொண்ணுடா. இப்பே நின்னுடா. வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு மாதிரி இருக்கு. அப்பா நீ வாய் காரணம் மூக்கிலே அடிச்சிட்டு போற. அல்ல முன்ன இருக்குது. அது எடுத்துட்டு போடு. அப்பா மகளே என்னப்பா சொல்ற ஜீவாவா? ஆமா. காடு வேளாங்குது வீடு போவாங்குது. இந்த வயசுல உனக்கு திருமணமா? அப்பா ஜீவாக்கோ 20 வயது, உனக்கோ 60 வயது. அப்படி இருக்கும்போது மாமா எப்படிப்பா பெண் கொடுப்பாங்க? மகளே நம்ம யார் எப்படிப்பட்டவங்க? என்ன புலி முட்டை வாடா இங்க. சொல்லு. எங்க அப்பா சொல்றதுல ஒரு உண்மை இருக்குதுடா. டேய் நாங்களோ பேரரசர்கள், மாமாவுடைய நாடோ சிற்றரசர்கள். நம்ம காலால இடக்கூடிய வேலையை இருக்கிறதால் செய்து முடிக்க வேண்டும். ஆமாண்டா. நாம என்ன கட்டளையிட்டாலும் அவங்க தான செஞ்சு முடிக்கணும். பொண்ணு கேட்டா தரவுல போய் வராங்க. வப்பன முடுவிடு. ஆனா இந்த 4 பக்கம் ரேடியோ கட்டிக்கிருப்பாரு. அத வெச்சே உனக்கு பொண்ணு கொடு. தான பொண்ணு கொடுக்கணும். எங்க ரேடியோ கட்டிக்கறாங்க? லைட் தண்டை கட்டிக்கறாங்க. ரேடியோ அங்க சொல்ல. தோ இத சொல்றேன். இது சொல்லியா? டேய் என்ன தெரியுமா? நம்ம அரண்மனையில நிறைய பூ பூத்திச்சுடா. அதனால யாருக்கும் கொடுக்காம நானே வச்சுக்கணும்ட்டேன். யாருக்கு கொடுக்காம நான் எந்த பொருளுமே யார்கிட்ட கொடுக்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன். முதல்ல இந்த தேங்காய் அரைங்கிறது நிறுத்து. இப்ப அரைங்கிறது பின்னாடி அப்பா நீ இருமாடா, நீ இருமாடா. இருமாடா. எங்க கல்யாணம் பண்ணமானவா? நல்லா போட்டு ஊர்தி சுரிமாடா. அப்பா வாடா போடுறா. எங்க அப்பா நாங்க எப்படி வேணாலும் கூப்பிடுவோம். பாடிச்சு உனி என்னடா வேலை? கேட்ல போய் நில்றா. இவனுக்கு நான் இருந்து ஒரே ஒரு இட்லி தாண்டி போடணும். அது கூட ஏன் போட போறீங்க? அப்பா நம்ம இப்ப மாமாவுடைய நாட்டுக்கு போலாமா? பாப்பா நான் உனக்காக பெண் கேக்குறேன். மாமா சின்ன வயசுல மட்டும் தூக்குனேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன வயசுல மட்டும் தூக்கிட்டு மா கல்யாணி கொஞ்சோண்டு பலா குடும்பம் கொடுப்பேன். அவர் போட்டுக்குவாரு. அப்ப குட்டை இப்ப கூட பாக்கலாம். அவருக்கு அப்ப சின்ன வாயா இருந்தது, புஞ்சா பெரிய வாயா இருந்தது. அவருக்கே வாய் பேச அந்த பொம்பளை எனக்கு பிடிக்கல. நான் வந்ததுல இருந்து மூஞ்சி மோட்டை மேல எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பாடுல சாப்பிடுறதுக்கு யாரு சாப்பாடு கொட்டின்னு சாப்பிடும். நாங்க தான் மூட்டை கட்டி எடுத்து வச்சுக்கிறோம். ஆமா ஒண்ணு பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும். மாமா நீ அவளை டைவர்ஸ் பண்ணி நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா அவன் மூஞ்சி பாரு மாமா, மோட்டை மேல எடுத்து வச்சுக்கிறான். நீ பண்ணி போயா? ஒரு சொந்தக்கார வந்தா எப்ப வந்து எப்படி இருக்கற நல்லா இருக்கறேன்னு கேவனல்ல. நீ மட்டும் கேட்டா போதுமா? என்ன வேணுமோ நான் செய்யறேன்டா. ஐயோ மூஞ்சி பார்த்தா எனக்கு சோறு போற மாதிரியே தெரியல. லூசுக்கு ஒரு வார கட்டுக்கோ, கவர் போட்டு கட்டுக்கோ. ஐயா இருங்கய்யா, இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. ஏன்னா நீ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுமா, சின்ன குழந்தை. அதனால நாங்களாம் பெரியவங்க என்ன பேச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்ப உள்ள ஜீவாம விளையாண்டு இருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டியா விளையாடு போ. எப்படிடா சொல்றேன்? உனக்கு ஏன் பார்த்தா மூட்டை கட்டி எடுத்து வந்து பக்கத்துல வச்சுக்கிறேன். எங்கடா எனக்கு பத்தோது மூட்டை உள்ள அரியுதா? ஐயோ பங்கு மட்டும் கிடையாது, ஒட்டாளகிற அத்தனை பேர் பங்கு இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா எதுக்குமே கல்யாணி அட பாவியா, உன் தாலி யாருக்கோ நீ உயிரோடு இருக்கும் போது என் உடைய கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துன்னு போயிட்டாயா?
இது என் பொண்டாட்டி தாலியா? அட குட்டி வேணா. எல்லாம் முன்னால வந்ததுயா. தாலியா சொல்லிட்டு வேகமா போனாமா. இருட்டுல பார்த்து தெரியாது, என் பொண்டாட்டி தெரியாது. என் பொண்டாட்டி தாலி நானே அத்தாண்டு போறேன். யோ மச்சான், அந்த தாலி கட்டிக்கின்னு நான் என்ன சுகத்தை கண்டேன். அது முந்தாலும் குத்துது, படுத்தாலும் குத்துது, உட்காந்தாலும் குத்துது. அந்த கைட்டி ஆணியில மாடி வச்சுக்கிறேன். நீ சாவ போறேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்யா. என் பொண்டாட்டி மேல பத்தி நீ பார்க்க முடியுமாப்பா? நான் எப்ப சாவி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாத்துக்கிறேன். ஏய், தாலி கட்டுறது எதுக்குடியா? எதுக்குயா? குத்துறியா? யோ மச்சான், இப்ப நீ வந்து கட்ட போறியா இல்ல பெட்டிக்கார விட்டு கட்டிக்கிட்டுமா? நான் ராசி இல்லாத நான் வேணா பெட்டிக்காரங்கிட்ட கொடுத்து கட்டிக்கோ. ஏற்கனவே 2 வச்சு ஆயிக்குவோம், 3வது 1 வச்சு ஆயிக்கு கிடப்பான். யோ மச்சான், வாயா வந்து நான் பண்ண போற. என்ன பண்றீங்க? போதும்.